What is dead in your life, God is going to bring about a miracle. He is going to sprout a miracle. அவருடைய உயிர்த்தெழுதலின் உண்மையை அவர் நிரூபிப்பதற்காக அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். அது செத்து கிடந்தாலும் அவர் சொல்லுவார், உனக்கு ஜீவன் இருக்கிறது. பிள்ளை மரித்து போனால் என்று சொல்லி யபீருடைய வீட்டிலே எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் சொல்லுகிறார், இல்லை, பிள்ளை உறங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். அவர் உயிர்ப்பிக்கிறவர். உங்க வாழ்க்கையில உயிரோடு எழுப்பப்படுகிற வல்லமை எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில செத்தவள போல இருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை துவக்க போகிறார். உங்களுக்குள்ள இருந்து தேவனுடைய ஜீவன் எழும்ப போகிறது. Something that the God has planned. It is going to be historical. It is going to be supernatural. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்றீங்களா? எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம், எபிரேயர் 11வது அதிகாரம் 11-12வது வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றால், ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். கற்பம் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். சரீரம் செத்தவன் என்று சொல்லப்பட்டவனிலிருந்து திரளான நட்சத்திரங்களைப் போலவும் எண்ண முடியாத மணலத்தனையாகவும் ஆண்டவர் அற்புதங்களை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. ஜீவன் உள்ளதிலிருந்து ஜீவாத்மாவை புறப்படச் செய்கிறவர், ஜீவனற்ற நிலையில் இருக்கிற மரித்த செத்த அவைகளிலிருந்தும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். என் செய்தியின் தலைப்பு மிரக்கிள் ஃப்ரம் டெட் திங்ஸ். மரித்தவைகளிலிருந்து தேவன் எழுப்ப போகும் அற்புதங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதி மரித்திருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. I don't know what is dead in your life. சரீரத்தில் ஒரு அவயவம் செத்து கிடக்குதா? குடும்ப உறவுகளிலே அன்பு செத்து கிடக்கிறதா? உங்களுடைய பொருளாதாரத்திலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு அகல பாதாளத்திலே மாட்டினது போல மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகி உங்கள் வாழ்க்கையே ஏன் வாழ்கிறோம் என்று தெரியாமல் இருக்கிற ஆத்துமா செத்து போய் இருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறீர்களா? பல முறை முயற்சி செய்தோம், நான் தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி பரிசுத்தமாய் வாழ இயலவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போனதா இருக்கிறதா? எதிலே இன்றைக்கு உங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டும்? செத்தவன் என்று எண்ணப்பட்ட சரீரமாகிய ஆபிரகாம் சாராளுடைய சரீரத்திலிருந்து தேவனால் அற்புதங்களை கொண்டு வர முடியுமானால், நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்வில் இந்த 2025ஆம் வருடம் தேவன் அற்புதங்களை கொண்டு வர போகிறார். நான் நடந்த ஒரு பெரிய ஆமென் சொல்லி இருப்பேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எழுப்புவா, கர்த்தர் எழுப்புவா. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, your dead will live, their bodies shall rise. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள். The dead will live. The dead will live. ஆண்டவர் யார்? அவர் சாவாமை உடையவர். ஆனாலும் அவர் சொன்ன ஒரு காரியம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். எதற்காக? அப்பொழுதுதான் அவர் நமக்கு கட்டளை கொடுக்க முடியும்.
மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கம் பண்ண வேண்டுமாம்? போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். ஆமென். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. Why is it that we are not able to comprehend that God can bring miracles out of dead things? மரித்தவைகளிலிருந்து அற்புதம், சரீரம் செத்தவனிலிருந்து அற்புதம். சாதாரண அற்புதம் அல்ல, ஒரு தேசத்தையே உருவாக்கினார். நான் இன்றைக்கு ஒரு ஆவியில் நிரம்பி சொல்லுகிறேன், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில செத்தவள போல இருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை துவக்க போகிறார். உங்களுக்குள்ள இருந்து தேவனுடைய ஜீவன் எழும்ப போகிறது. Something that the God has planned. It is going to be historical and it's going to be supernatural. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்றீங்களா? செத்தவன் என்று எண்ணப்பட்ட அவனிலிருந்து கர்த்தர் வானத்து நட்சத்திரங்களை போலவும் எண்ண முடியாத மணலத்தனையாகவும் அவருக்கு புத்திரரை தேசத்தையே கொடுத்தாரே, உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்யாமல் இருப்பாரோ? இந்த வருடம் செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்த்த முடிவை கொடுக்க போகிறார். நீங்கள் திரளாய் பெருகுவீர்கள். Miracles from dead things. அன்பார்ந்த பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு வீடியோவை நான் காண்பிக்க விரும்புகிறேன். செய்திக்காக ஆயத்தமாகும் போது தேவனால் எப்படியெல்லாம் அற்புதம் செய்ய முடியும் என்று கொஞ்சம் நான் யோசித்து பார்த்தேன். அதற்காக ஒரு சாட்சியை எடுக்கணும்னு எனக்கு பிரயாசம். அப்பொழுது I stumbled upon a miracle which is mind blowing. ஐயா, நீங்கள் எல்லாம் மருத்துவ துறையில் அநேகம் பேர் இருக்கிறவர்கள். Many of you are in the medical field. So when I come and speak here, I can't just speak to you spiritually, but also I have to speak to you scientifically, medically. I want to turn your attention towards a lady called Franklin Da Silva Zampoli Padilla. இந்த அம்மா பேரு பதிலான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கம்போ லார்கோ அப்படின்ற பிரேசில்ல இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த பெண் 21 வயதாக இருக்கும்போது அவளுக்கு திடீர் என்று சொல்லி அவளுடைய மண்டை வலிக்கிறது என்று கணவரிடத்திலே சொன்னாள். ஆம்புலன்ஸ்ல போகும்போது கணவர்கிட்ட சொன்னா, நம்முடைய மூத்த மகளை பார்த்துக்கோங்க, நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கிறேன்ல, இந்த குழந்தையை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, நான் மறுபடியும் உயிரோட வருவேனான்னு தெரியலன்னு கணவனுடைய கைகளை பிடித்து கொண்டே இருந்தால் மயக்கம் அடைந்தாள். அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா, ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க அவளுடைய மூளை செத்து விட்டது. Her brain has gone dead. டாக்டர்கள் கைவிட்டு அந்த மகளை புதைக்க செல்ல கொண்டு போகலாம்னு நினைக்கும் போது திடீரென்று பரிசோதனை செய்து பார்க்கிறார்கள். அவருடைய வயிற்றில் இருக்கிற குழந்தைகள் 2ஆக காணப்படுகிறது. அந்த 2 குழந்தைகளும் உண்மையாய் அது உயிரோடு இருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, 123 நாட்கள் அந்த குழந்தைகள் அவங்களுடைய தாயின் கற்பத்திலே, மூளை செத்து போன அந்த தாயினுடைய கற்பத்திலே அந்த குழந்தைகள் உயிரோடு காப்பாற்றப்பட்டு அவைகளை பிறக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆனா விக்டோரியா, ஆசாப், ஒரு பொண்ணு ஒரு பையன். 1.4 kg, இன்னொரு 1.3. இந்த தாய் மரித்து விட்டாள். அவளுடைய மூளை மரித்து விட்டது. சுயநினைவு இல்லை. அவருடைய சரீரம் செத்து போயிருந்தது. ஆனால் எப்படி தெரியுமா உயிரோடு இந்த 2 பிள்ளைகளும் இருந்தது? காரணம், அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர்ஸ் ஒரு காரியத்தை செய்தார்கள். 20 ஸ்பெஷலிஸ்ட் ஒன்னா சேர்ந்து இந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக ஒன்று செய்தாங்க. துதிக்க ஆரம்பித்தாங்க. கூட அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த சாப்ளின் அவங்க எல்லாம் சேர்ந்து பாட ஆரம்பிச்சாங்க. நல்லவர் உனக்கு
இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்னு சொல்லி அந்த வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தைகளை பார்த்து இவங்க பாடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க திரும்பி திரும்பி இயேசு நல்லவர், இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு மூளை செத்து போன பெண்ணுடைய கருவில இருந்த இந்த 2 குழந்தைகளை பார்த்து பாட ஆரம்பித்த போது அந்த குழந்தைகளுடைய காதிலே கர்த்தருடைய சத்தம் கேட்டது. மூளை செத்து போன அந்த பிள்ளையுடைய குழந்தைகளை கர்த்தர் உயிரோடு எழுப்ப கிருபை செய்தார். யாராவது ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்க மாட்டேன்றீங்களா? Worship kept the children alive. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் மரித்து கிடக்கிறதோ அவைகளிலிருந்து கர்த்தர் அற்புதங்களை இன்றைக்கு கொண்டு வர போகிறார். நான் இருந்த ஒரு பெரிய ஆமென் சொல்லுவேங்க. What is dead in your life, God is going to bring about a miracle. He is going to sprout a miracle. சில வேளைகளில் இலைகள் கருத்து போய் பழுத்து போய் அவைகள் கீழே விழலாம். ஆனால் அந்த இடத்துல விழுந்த இலையை கொண்டு போய் ஒட்ட வைக்க முடியாது. அதே இடத்துல புதிய உயிரை கர்த்தரால எழுப்ப முடியும். புதிய குருத்த ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, விடியற்கால வெளுப்பை போல கர்த்தர் என்ன செய்ய பண்ணுவாரா? உன் வெளிச்சத்தை எழும்பச் செய்து உன் சுக வாழ்வை சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உன்னைக்கு முன்னாலே சொல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. செத்தவைகளில் இருந்த அற்புதங்கள். அவர் யாருங்க? அவர் உயிர்ப்பிக்கிறவர். அவர் உயிர்ப்பிக்கிற வல்லமை உடையவர். எதற்காக அவர் உயிர்ப்பிக்கிறார்? நம்பர் 1 எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அவருடைய வல்லமையை நிரூபிப்பதற்காக. To show his power. நம்முடைய தேசத்திலே கர்த்தருடைய வல்லமையை அவர் அதிகமாய் ஊற்ற போகிறார். உங்கள் தேவன் எங்கே என்று சவால் விடுகிற இந்த தேசத்திலே அடுத்த எழுப்புதல் என்ன எழுப்புதல் தெரியுமா? மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற எழுப்புதல். கேள்வி கேட்கவே முடியாத அளவுக்கு தேவன் மரித்தோரை எழுப்புகிறார் என்கிற அந்த எழுப்புதல். எசேக்கியேல் 37 அதிகாரம் 13 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, எசேக்கியேல் 37 அதிகாரம் 13 வசனம், என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எப்போது கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள்? பிரேத குழிகளை திறந்து அவர் வெளிப்பட பண்ணும்போது. செத்தவைகளிலிருந்து அற்புதங்களை கர்த்தர் எழுப்பும் போது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா சொல்றீங்களா? உங்க ஃபைல் மூடப்பட்டிருக்கலாம், உங்களுக்காக நியாயத்தை விசாரிக்க யாரும் இல்லை என்று சொல்லி இருக்கலாம், உங்களுடைய நீதி எல்லாம் வீணாக்கப்பட்டிருக்கலாம், எனக்காக வழக்காட யாரும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு உதவி செய்ய யாரும் இல்லை, மேலதிகாரிகள் என்னை வஞ்சிக்கிறார்கள், பகைக்கிறார்கள், என்னுடைய நீதியை அசட்டை பண்ணுகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், எந்த குழியில இருந்தாலும் நான் உன்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன். சொந்த சகோதரர்கள் செத்து போகட்டும் என்று யோசேப்பை குழியிலே போட்டார்கள். கர்த்தர் குழியை படிக்கட்டாக மாற்றி யோசேப்பை எகிப்திலே உயர்த்தினவர். உன்னை குழியில போட்டதே உன்னை உயர்த்துவதற்காகத்தான். Miracles from dead things. செத்தவன் என்று எண்ணப்பட்டவனிடத்திலிருந்து தேவன் செய்த அற்புதங்களை பாருங்க. அவர் எதற்காக அதை செய்ய விரும்புகிறார்? அவருடைய வல்லமையை நிரூபிக்க விரும்புகிறார். He wants to show his power. மத்தேயு 28:18 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All authority in heaven and on earth has been given to me. Acts chapter 2 verse 24. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:24 இப்படியாக சொல்லுகிறது, தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்த இயேசுதான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறேன். The same Jesus whom death could not hold him down. The pangs of death, the cords of death could not bind Jesus.
He had to be set free because he had the power over life and death. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவரை ஜீவனை எப்படி எடுக்க முடியும்? If it is alive or not alive, it is immaterial for him. For him, he can bring anything to life. எதை வேண்டுமானாலும் அவரால் உயிர்ப்பிக்க வைக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள் கூப்பிடும். If you don't cry out, these stones will call him. Whole of earth sings for him. There is a frequency that is available in the world. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற அநேக காரியங்களிலிருந்து அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஜிம்பாப்வேல கர்த்தரை தேடுகிற ஒரு அருமையான சகோதரன், 31 வயது. அவர் சமீபத்தில் ஒரு காரியத்தை கண்டுபிடித்திருக்கிறார். பெட்ரோலோ டீசலோ எலக்ட்ரிக் பேட்டரியோ இல்லாமல் நம்மை சுற்றி இருக்கிற ரேடியோ ஆக்டிவ் வேவ்ஸை வச்சு காரை பவர் பண்ணி, பேட்டரியும் பெட்ரோலும் டீசலும் இல்லாமல் எலான் மஸ்கா இருக்கட்டும், சைனா கம்பெனிஸா இருக்கட்டும், எல்லாருக்கும் சவால் விடுகிற ஒரு காரை பைக்கை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய புரட்சி. அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் சொல்லுகிறார், என் தேவன், அவருடைய ஜீவன் இந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறது. I got inspired from the word of God. Everything on earth has life. யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? To show his power. இரண்டாவது, to show his compassion. நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர். அவர் எதற்காக அவர் செத்தவைகளிலிருந்து உயிரோடு அற்புதங்களை எழுப்ப வேண்டும்? ஏனென்றால் அவர் மனதுருக்கம் உள்ளவர். அவர் மனதுருக்கம் உள்ளவர். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனத்திலே எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவையினுடைய வீட்டிலே மரித்த அந்த வாலிபனை அவர் எதற்காக உயிரோடு எழுப்ப வேண்டும்? ஏனென்றால் அந்த ஏழை விதவை தாய்க்கு அவனை விட்டால் வேறு நம்பிக்கை இல்லை. She had nobody else. She had only this boy. ஆண்டவர் உயிர்ப்பிக்க, முதலாவது அவருடைய வல்லமையை நிரூபிக்க, இரண்டாவது அவருடைய மனதுருக்கம். He knows what you're going through. நீங்கள் வெட்கப்பட அவர் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். உங்க வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் கொடுக்கணும் துடிக்கிறவர் அவர். He is a God filled with compassion. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்மேல் மனதுருகுகிற தெய்வம் ஒன்று இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? 2 ராஜாக்களின் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 32 இருந்து 37ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எலிசா எழுப்பின இந்த சுனேமியாளுடைய மகன் மேலையும் அவர் மனதுருக்கம் வைத்தார். இவர் சொல்லிதானே, வாக்கு தத்தத்தினாலே பிறந்த பிள்ளைதானே. இன்றைக்கு இந்த இடத்துல தீர்க்க தரிசனமா சொல்றேன். சில பெற்றோர் கண்ணீரோடு உங்கள் பிள்ளைகளுக்காக ரொம்ப கண்ணீரோட வந்திருக்கிறீங்க. இந்த ஆண்டு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். இந்த ஆண்டு ஒரு திருப்பு முனை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரப்போகிறது. இந்த ஆண்டு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். It will be a year of a turnaround. It will be a year of turnaround. கர்த்தரை விட்டு தூரமாய் நிற்கிறவர்கள் அவர் சமீபமாய் வருவார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தரப்போகிறார். புதிய வாசல்களை திறக்க போகிறார். There's going to be supernatural doors that God is going to open. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. மார்க் 5ஆம் அதிகாரம் 21 இருந்து 24, 35 இருந்து 43, யோவான் 11ஆம் அதிகாரத்திலே லாசரு, உங்களை எல்லாம் கர்த்தர் உயிரோடு எழுப்புவதற்கு காரணம் அவருடைய மனதுருக்கம். அவருடைய மனதுருக்கம். மூன்றாவதாக, எதற்காக ஆண்டவர் மரித்தோரை உயிரோடு எழுப்ப வேண்டும்? செத்தவைகள் இருந்த அற்புதங்களை ஏன் செய்ய வேண்டும்? யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும். அப்ப அவளுக்கு என்னன்னா, அவருடைய resurrection பவருடைய உண்மையை he wanted to show the display of the resurrection truth. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு உண்டு.
அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அதுதான் ஆண்டவர் செத்தவனிலிருந்து ஆபிரகாம் சாராளுடைய கற்பம் செத்து போயிற்று. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அது ரொம்ப அழகா, ரோமர் நிருபத்தை எழுதின ஆக்கியோன் அழகா எழுதியிருப்பார். அவர் மரித்தோரை என்னவா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ரோமர் 4:17 வாசிங்க. ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாக மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவருடைய உயிர்த்தெழுதலின் உண்மையை அவர் நிரூபிப்பதற்காக அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். அது செத்து கிடந்தாலும் அவர் சொல்லுவார், உனக்கு ஜீவன் இருக்கிறது. பிள்ளை மரித்து போனால் என்று சொல்லி எவருடைய வீட்டிலே எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் சொல்லுகிறார், இல்லை, பிள்ளை உறங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். அவர் உயிர்ப்பிக்கிறவர். உங்க வாழ்க்கையில உயிரோடு எழுப்பப்படுகிற வல்லமை, the resurrection power. நான்காவது காரியம், why is God going to bring miracles out of dead things? It is because he wants to empower his sons and daughters so that they can also do it. தன்னுடைய குமாரனும் குமாரத்திகளும் தான் செய்த கிரியைகளை தான் அவர்களும் செய்ய வேண்டும். அதை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அந்த எம்பவர்மெண்ட்டை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் யோவான் 14:12 சொன்னார், மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பெரிய கிரியைகளை செய்வான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். Hallelujah. This is the reason Jesus Christ wanted his disciples to do miracles. ஆகவேதான் மத்தேயு 10:8 இந்த வசனங்கள்ல ஆண்டவர் 1ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் அவளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். எதுக்கு? மரித்தோரை எழுப்புங்கள். எதற்காக எழுப்பணும்? I want you to understand, if you are my son and daughter, you have the same power. எத்தனை பேர் அதே வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல உங்களை பார்த்து கொஞ்சம் பேசுங்க. அவங்க பாகிஸ்தான்ல இருந்து வரல, அவங்க வெள்ளூர்ல இருந்து தான் வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள அதே வல்லமை. என்ன வல்லமை இருக்குது? இட்லி சுடுறதுக்கும் தோசையை முருகலா போடுறதுக்கும் வல்லமை இல்ல. உங்களுக்கு எனக்கும் செத்தவங்களை உயிரோடு எழுப்புகிற வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் வியாதிகளை சுகமாக்கக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஒரு அன்பு பிள்ளை இங்க ஆலயத்துக்கு வந்தாள். அவருடைய கற்பத்தில் இருந்த குழந்தை அபார்ஷன் ஆயிட்டே இருந்துச்சு. 3 முறை அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. அவருடைய குடும்பத்தில் ஒரு சாப கட்டு. கரெக்டா அவள் கற்பம் தரிக்கும் போதெல்லாம் ஒரு கெட்ட கனவு, ஒரு சத்துரு, ஒரு பிசாசு ஒண்ணு குரங்கு மாதிரி தாவி அவள் வயிற்று மேல குதிக்கும். கட்டுல இருந்து வயிற்று அடிக்கும். உள்ள இருக்கிற குழந்தை கருச்சிதை அடைந்து விடும். இப்படியே நடந்து கொண்டே இருந்தது. ஜெபிக்க வந்தாள். காரணம், அவளுக்கு அப்போ மறுபடியும் பிரெக்னன்சி ஆரம்பிச்சு அவளுக்கு இஷ்யூ ஆஃப் பிளட், உதிரப்போக்கு இருந்தனால இதுவும் போக போகுதோன்னு அழுது ஜெபிக்க வந்தாள். எதிர்த்தாப்புல ஹாஸ்பிட்டல், அதனால நிறைய பேர் ஆப்போசிட்ல ஜெபிக்கலாமேன்னு வருவாங்க. வந்தபோது அந்த பெண்ணுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை அவள் மேல் இறங்கி வந்தது. அந்த அசுத்தாவி சொன்னது, இவள் ஜீவனை எடுக்காம இவளுடைய சந்ததியே இருக்கக்கூடாது, அழிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி அலறியது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், நான் செய்கிறதை தடுக்கிறவன் யார்? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, who can stop what I am doing? நான் செய்கிறதை தடுக்கிறவன் யார்? தடுப்பவன் யார்? இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது அந்த பெண்ணுக்குள்ளே ஒரு சமாதானம் வந்தது. அவள் மறுபடியும் டெஸ்டுக்கு போயிட்டு வந்தா. போயிட்டு வரும்போதே சொன்னாள், அண்ணே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
சோதிச்சு சொல்றாங்க, 2 ட்வின்ஸ் உருவாயிருக்குதா. ஆனா பயமா இருக்குது. 2 ட்வின்ஸ்ல ஒன்னு நல்லா இருக்குதான், இன்னொன்று கொஞ்சம் பலவீனமா இருக்குது. இன்னொரு 2 மாசம் கழிச்சு மறுபடியும் டெஸ்டுக்கு பக்கத்துல வந்த அந்த பிள்ளை இப்போ அழுதுகிட்டே வந்து சொல்லுச்சு, ஆனா ரொம்ப பயமா இருக்குது. ஏன்னா இந்த 2 ட்வின்ஸ் இருக்குது, ஆனா கூடவே ஒரு கட்டி இருக்குதான். அந்த கட்டி பெருசா இருக்குது, பிள்ளைகளுடைய உயிருக்கே ஆபத்து என்று சொல்லுகிறார்கள். தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், உங்களில் அந்த நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அற்புதம் உங்களுக்கு நிதர்சனமான உண்மையாக நடக்கும். யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. He who began a good work in you will bring it unto the completion of the day of Jesus Christ. உங்களில் தொடங்கினவர், நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். பிலிப்பியர் 1:5 படி உங்களில் தொடங்கினவர், அந்த நல்ல காரியத்தை தொடங்கினவர் பாதியிலே அதை செத்து போக விட மாட்டார். ஹார்ட் பீட் கேட்கலன்றாங்கன்னு அந்த பிள்ளை வந்து அழுகுது. ஹார்ட் பீட் போகுது, ஏன்னா அந்த இன்னொரு கட்டி இந்த குழந்தைகளை இடிக்கிறது. நான் சொன்னேன், இல்லை, கர்த்தர் உனக்கு பூரண சுகத்தோட பிள்ளைகளை அவர் கொடுப்பார். பிள்ளை பெற வேண்டிய டைம் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல போறதுக்கு முன்னாடி ஸ்கேன் எடுத்து அட்மிட் ஆகிறதுக்காக ஸ்கேன் எடுத்துட்டு என்னை பார்க்க வந்தாள். சொன்னாள், பெரிய அற்புதம், கூட இருந்தது கட்டி அல்ல, 3வது குழந்தை. எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி செலுத்த விரும்புறீங்க? 3 குழந்தைகள் ட்ரிப்ளெட்ஸ் பெற்று இன்றைக்கும் அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சியாய் உயிரோடு இருக்கிறது. அவர் உயிர்ப்பிக்கிறவர். He has given us the same empowerment to do the same. உங்களாலேயும் முடியும், உங்களாலேயும் முடியும். உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ரோமர் 8:11 சொல்லுகிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். Tonight God is going to revive. உங்களுக்குள்ள இன்னைக்கு எது செத்து இருக்கிறதோ தெரியல. உங்க குடும்பத்துல, உங்க உறவின் முறைகளை, யார் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்களோ எனக்கு தெரியல. Whoever it is, God wants to do a miracle because the same spirit that raised Jesus Christ from the dead, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை, the resurrection power is still available for anybody who can pray and claim. சமீபத்தில் நான் ரேமா வேர்டுன்னு இந்த ஷார்ட் மெசேஜஸ் கொடுப்பதற்காக நிறைய காரியங்களை ஆராய்ச்சி செய்து எடுப்பேன். அப்பொழுது ஒரு அருமையான காரியத்தை ஒரு மெடிக்கல் டாக்டர் ஒருத்தர் சொல்றத நான் கேட்டேன், ஆச்சரியப்பட்டேன், பிரமிப்படைந்தேன். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நம்ம சரீரத்திலேயே ஆண்டவருடைய ஜீவன், மரணம், உயிர்த்தெழுதலின் அடையாளம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த வருஷங்கள் எத்தனை? 33. மனிதனுடைய முதுகு தண்டில இருக்கிற இந்த எலும்புகள் எத்தனை? டெயில் போனோட சேர்த்து சொல்லுங்க, 33. அந்த வெர்டிபிரல் காலம்ல இருக்கிற 33 அந்த வெர்டிபிரே, அந்த 33 வெர்டிபிரே, இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் ஒன்று நடக்கிறது. இதற்குள்ள, இந்த வெர்டிபிரேக்குள்ள பாஸ் பண்ற ஒரு திரவம் ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும். என்னங்க அது பேரு? CSF. அந்த CSF அது மேலையும் கீழையும் மூவ் பண்ணதில்லை. அது மூவ் பண்றதுல ஒரு அற்புதம் ஒன்று நடக்கிறது. அது மூவ் பண்ணும்போது அதனுடைய அந்த மூவ்மெண்ட்ல 28 நாட்கள் it moves and then for 2.5 days it dies. அது மரிக்கிறது. செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், அதுக்கு கிறிஸ்டாலிஸ்னு பேர் வச்சிருக்கிறான். என்ன செய்யும்? 2.5 நாட்கள் மரித்து 3ஆம் நாள் உயிர்ப்பிக்கும். எங்க வந்து தெரியுமா? சிலுவை போன்று காட்சி அளிக்கிற வேகாஸ் நர்வ் என்று சொல்லப்படுகிற அந்த இடம் வரும்போது
அது மரிக்கிறதாம். 3ஆம் நாள் அது உயிர்ப்பிக்கப்பட்டு மறுபடியும் சரீரத்துக்குள்ள அடுத்த 28 நாட்கள் ஓடுகிறது. இது எதை குறிக்கிறது? ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து வருஷங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டி நம்மை உயிரோடு எழுப்புகிறவர். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.